நீங்க வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் எல்லாம் போடுவீங்களா? டெக்ஸ்ட பயன்படுத்திருப்பீங்க, வாய்ஸ பயன்படுத்திருப்பீங்க, ஏன் போட்டோவை பயன்படுத்திருப்பீங்க, ஏன் வீடியோ கூட பயன்படுத்திருப்பீங்க. இப்படி நீங்க பயன்படுத்தும் போது ஒண்ணு உங்க போனோட கேமராவை யூஸ் பண்ணிருப்பீங்க, இல்லனா இது எல்லாத்தையும் முறையா நீங்க செட் பண்ணி வச்சிருப்பீங்க உங்க போன்ல. அங்க இருந்து நீங்க பிக் பண்ணி வாட்ஸ்அப்போட ஸ்டேட்டஸ்ல போட்டு போய்கிட்டே இருப்பீங்க. இப்படித்தானே நீங்க பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல இது எல்லாத்தையும் சைடுல வச்சுட்டு வாட்ஸ்அப் என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? மெட்டா ஏஐ உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அதாவது மெட்டா ஏஐயோட இமேஜ் ஜெனரேட்டரை நீங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு இருக்காங்க. அது எப்படி பயன்படுத்தணும் இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கலாம். வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அப்டேட்ஸ் இருக்கும், அதுக்குள்ள போங்க. அதுக்கப்புறம் டாப் லெஃப்ட்ல ஆட் ஸ்டேட்டஸ். ஆல்ரெடி என்னோட போன்ல போட்டோ வீடியோலாம் இருக்கு, டெக்ஸ்ட் இருக்கு, மியூசிக் இருக்கு, லே அவுட் இருக்கு, கேமரா இருக்கு. இது இல்லாம லே அவுட்டுக்கு பக்கத்துல ஒரு சின்னதா ஒரு பாக்ஸ் ஒளிஞ்சிருக்கு பாருங்க. அதை ரைட்ல இருந்து லெஃப்ட் ஸ்வைப் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா வாய்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் ஏஐ இமேஜ் இருக்கு. அதை நம்ம தட்டுவோம். டிஸ்கிரைப் அன் இமேஜ், தீபாவளி, ஃபயர் ஒர்க்ஸ் கொடுப்போமா? மிட்டாயிட்ட என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். வாவ், இதை மாத்தணுமா? மேக் சேஞ்சஸ். சாம நிறைய கொடுக்குது ப்ராம்ப்ட். மேக் சேஞ்சஸ் கொடுத்து பார்ப்போமா? அனிமேல கூட கொடுக்கலாமா? எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். செமையா இருக்குல்ல? இப்போ பாட்டம் ரைட்ல ரைட் மார்க் கொடுத்தாச்சா? இப்ப யாருக்கு வேணாலும் நீங்க சென்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.